சாரிடா திவ்யா. ஐயோ பயப்படாதடா திவ்யா. விழுந்துடா விழுந்து. நான் அடிச்ச மாதிரி நீ என்ன திரும்பி அடிச்சிருயா? அடிச்சு காலைல நான் எழுந்து பார்த்து நீ இல்லைன்னு எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன பண்ணதுன்னே தெரியலடா திவ்யா. எனக்கு தெரியும்டா, உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியும். கொலை பண்ணியிருக்கேன், நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன். அதனால என்ன என் திவ்யா என் கூட இருக்கணும்னா நான் என்ன செய்வேன்? உனக்கு என்ன இல்லை, என்ன வேணும்னு சொல்லி கொண்டு வர. இங்க பாரு, நமக்குன்னு ஒரு வீடு, வீடெல்லாம் வெளிச்சம், குழந்தைங்க, சந்தோஷம். சின்ன வயசுல நான் ஜன்னல் வழியா பார்த்தனே, அந்த மாதிரிடா திவ்யா. பிளீஸ்டா, நீ மட்டும் என்னை விட்டு போகாதடா திவ்யா. இதாடா என் வாழ்க்கையில நான் எது ஆசைப்பட்டாலுமே நடக்க மாட்டேது. அப்படி நான் பெருசா ஆசைப்பட்டேன், நீங்க எல்லாம் வாழ்ற மாதிரி ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை. இது இல்லைன்னு நான் எத்தனை நாள் தனியா நின்று அழுதுருக்க தெரியுமா? இதோ இந்த செவரு, இந்த கதவு, இதுக்கு நல்லா கேட்டு சொல்லும். ஆனா எனக்கு தெரியும்டா, நீ 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 வேற, நீ நீ என் திவ்யா. உனக்கு சேர்த்துக்குதான் நான் இருக்கேன். மத்தவங்களா எனக்கு உன் அப்பா அம்மா ஆதி. நீ அந்த ஆதியை லவ் பண்றேன்னு நினைக்கிற? இல்ல ஏதோ அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்தான். அது அது ஒரு நன்றி கிடையாது. அதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லு. இதுக்காக யாரா போய் லவ் பண்ணுவாங்களா? மக்கு நம்மளுக்குள்ள இருக்கே இது லவ். எனக்கு ஏதாவது ஒண்ணா நீ எப்படி துடிச்சு போற? இது உண்மையான லவ். லவ். அப்புறம் யாரு இருந்துடா? நீ யாரையும் பார்க்க முடியாது. நீ ஆபீஸ் லீவ். மத்தியானம் கொஞ்சம் விட்டு சாப்பாட்டுக்கு போனோம். வந்துச்சா தான் மகாலட்சுமி வந்த நேரம்ன்றது. இதை எடுத்து போய் வீட்டுல செல்வியான கொடுத்துட்டு வா. ஏய் வா, அண்ணன் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏய் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? அடா பாவி, அடா பாவி, முதல்ல கல்யாணத்தை பண்ணுடா. நான் சொல்ல தெரியுமா? அது நமக்கு நேத்து ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படி தொடாப்பா. ஐயோ உழுகுல ஏதோ உருகுது. மூஞ்சி தூக்கிதோ இங்க வச்சுனாப்பா. அப்படியே சுக்கி போட்ட மாதிரி தூங்கினான்னு வச்சுக்கியா, செம்மையா தூங்கினேன். அதெல்லாம் விட வாசனை, பொம்பளை வாசனை, சந்தனமும் குங்குமமும் கலந்த பொம்பளை வாசனை. அது தலையில இருந்து வருதா உடம்புல இருந்து வருதா ஒண்ணுமே புரியல. போ தூங்கி வந்து காலைல பாக்குற, அது என்ன பண்ணாது, சரோஜா தேவி தலையா வச்சு போட்டு வந்துருப்பாங்க. ஆலய மணியின் ஓசைய நான் கேட்டேன். அப்படியே இருக்கிறாங்க. போ அப்புறம் காப்பி எங்க பெட்டிலே இங்க நம்மளுக்கு எத்தனை வராங்க வரலாம். அது உள்ள விட்டுன்னு ஐயோ கருமும் இத்தினால இப்படிதான் அதான் குச்சனே தெரியல. பிரஸ்ட் எடுத்துட்டு வந்து குத்து இந்தாங்கோ பல வளர்த்துங்கோ அப்படின்றாங்க. சரி குளிக்கலான்னு பாத்ரூம் போனா பின்னாலே வந்துட்டாங்க. என்னடா காலங்காத்தாலே மேட்ரான்னு பார்த்தா உடம்பு தேய்ச்சி பண்ணுவான். உடம்பெல்லாம் தேய்ச்சி தலையெல்லாம் தோட்டி பட்டு மாதிரி ஆயிடுச்சு பாரு. ஃபர்ஸ்ட் ஷாம்பு, அப்புறம் கண்டிஷனரா. டே சுத்தமா ஆன மாதிரி இதுவா. என்னடா நான் இவ்வளவு சந்தோஷமா வந்து சொல்லிக்கிறேன், நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. டேய் ஏதாவது பிரச்சனையா? டேய் உங்களுக்கு என்ன கேட்கறேன், அதான் பிரச்சனையானு. என்ன மணிக்கு பண்ணாத பொறுப்போக்கு. ஒரு அரை ராத்திரி என் பொண்டாடி கூட சந்தோஷமா இன்னும் எல்லாம் சொல்லான்னு வந்தா, அதுக்குள்ள இங்க ஒருத்த கிழிக்க போட்டான், அங்க ஒருத்த ஆட்ட போட்டான். இதை நாளைக்கு தான் வந்து சொல்ல. இப்பயே சொல்லி இப்பயே நான் கத்தி எடுத்துன்னு அறுவாத்தினா அப்படியே வந்து ரோடெல்லாம் ஆடு கத்துற மாதிரி தெரியணும். அப்படித்தானா? சட்டம் முழுக்க ரத்தம் ஆயிடும். சந்தனம் இருக்கக்கூடாது, குங்குமம் இருக்கக்கூடாது, வாசனம் இருக்கக்கூடாது. முதல் தவணையா லவ் பண்ற பிள்ளைய பார்க்க போற, விருந்தையா போவார, பூ வாங்கிட்டு போகணும்னு தெரியல. என்னன்னு சொன்னேன். ஏய் இங்கே வர, உங்ககிட்ட தெரியாத லஞ்சு தெரியா? ஃபர்ஸ்ட் ட்ரிப் பார்த்து தான் 2 வருஷம் மீட் பண்றோம். பழக்கம் இல்லைல்ல, ஐபி பேசு. பொய் சொன்னியா? தமிழ்ல பேசுறீ. இப்ப நிக்கலஸ் நம்பர் வாங்கி போன் பண்ண தெரியுதுல, அதை அப்பயே பண்ண வேண்டியதுதானா? 2 நாள்ல எத்தனை லவ் சீன் நடத்தி பார்த்துருங்க. எங்க வீடு இத்தனோண்டு, அதனால நைட் ஆச்சுன்னா எங்க அம்மா போய் பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கணும். அப்பதான் நம்ம 2 பேரும் ஒண்ணு மணி பழகிறது வசதியா இருக்கும். அவனுக்குள்ள ஒண்ணு வச்சு இத்தனை ட்ரிப். சரி அதை விட இந்த உண்டியை எடுத்து சட்டையை கட்டலாம் ரைன் பண்ணி பண்ணிட்டோம்.
குலசாமி கோயிலுக்கு நம்ம பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறது போயிருப்போம். அங்கே நீ சேலை கட்டியிருப்ப. அங்கே வந்து எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லணும், கருப்பு உன்னையும் ஒரு ஆளுன்னு மதிச்சு எல்லாத்தையும் விட்டு வந்து நிற்கிறது பாரு இந்த புள்ள, இதுதான் உன் ஜாமீன். இப்போ வந்து சொல்லு நான் உன்னை லவ் பண்ணலன்னு. எனக்கு உன்ன மாதிரி அறிவும் கிடையாது படிப்பும் கிடையாது. இந்த அளவுக்கு என் லவ் நெசம். நான் சொன்ன தோரணை வேணால் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் நான் சொன்ன மேட்ரு நெசம். இந்த பிள்ளைய மட்டும்தான் லவ் பண்ணணும், இந்த பிள்ளைய கூட மட்டும்தான் குடும்பம் நடத்தணும், இந்த பிள்ளை மட்டும்தான் என் பிள்ளைய பெக்கணும்னு நினச்சி அதுக்கப்புறம் சொன்னது. என்ன கலந்து வச்சுட்டல संतोष। तुमने पे बिल्कुल आखिरी दो बढ़ा जाया। तुम्हें क्या लगता है जोया, तुम बहुत दूर के परी हो। तुमसे प्यार करना मेरा टैलेंट है जोया, इसमें तुम्हारे कोई हद नहीं। तुम्हारी जगह कोई भी ओटीटो में उसे भी टूटी के प्यार करता। तुम्हें क्या लगता है जोया, कुंदन के लिए पूरा बनारस में बस एक तुम्हें हूं। तुम्हारी शादी वाले दिन ये शादी करेंगे, चाय के लिए कुतिये से कर ले पर करेंगे। और जगह तक रही तुम्हारी शादी, उसमें भी सब कुछ करेंगे, मर जाएंगे। लेकिन आज की बात तुम्हारे नाम भी यह तो नहीं, एक बाप की हालत नहीं। हेलो सर, सर ये was Maria speaking sir. ஆமா சார் மரியா. ப்ளீஸ் அதான் பண்ணி சுரோட இருக்க சார். ஹெல்ப் சார், இவரோட ஷூட்டிங் மணி. திருவிடும் பாப்பனா தெரியல. வாட் மணி சார், ஹெல்ப். ஆமா சார், சார் சார் ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் மணி சார். மணி தம்பி, என்னை இப்பயே கொண்டுடு, இல்ல பின்னால ரொம்ப வருத்தப்படுவேன். அமல் வெற்றி, இது வரைக்கும் நீ ரகுவர் நான் வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்துருக்கீங்க. இனிமே பார்ப்பேன். இது வரைக்கும் என்னையும் ஒரு மனுஷனா நினைச்சு இவ்வளவு நேரம் உட்காந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.